ஹாய் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ், நாம் வந்து 100 days சேலஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோமா. அதில் வந்து டே 59க்கு ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த டாபிக் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். இந்திய பண்பாட்டின் இயல்பு, வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி. இதில் ஸ்கூல் புக்கில் என்ன லெசன்லாம் கவர் ஆகுதுன்னா 6th ஸ்டாண்டர்டில் வந்து பன்முகத்தன்மையை அறிவோம், 6th ஸ்டாண்டர்டில் வந்து சமத்துவம் பெறுதல், 6th ஸ்டாண்டர்ட் மாபெரும் சிந்தனையாளரும் புதிய நம்பிக்கையும், 7th வந்து சமத்துவம், 7th வந்து இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரம், வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம், 7th வந்து புதிய சமய கருத்து இயக்கம், 7th வந்து தமிழ்நாடு கலை கட்டிடக்கலை, 7th வந்து தமிழ்நாடு சமணம் பௌத்தம் ஆசிவகம், 8th வந்து சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல், 9th வந்து இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும், 11th வந்து ஒருமைப்பாடு தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி, 11th எத்திக்ஸில் வந்து திருவிழா, 11th எத்திக்ஸில் வந்து இந்திய பண்பாட்டின் இயல்பு, 12th எத்திக்ஸில் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை, 12th வந்து வேதகால பண்பாடு இந்திய பண்பாட்டு சமயம், 12th எத்திக்ஸில் வந்து உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை. இந்த எத்திக்ஸில் உள்ளதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இருக்குல்ல, அந்த இதில் பார்த்துட்டோம்ல. யூனிட் 6ல் ஆல்ரெடி இந்த லெசன்ஸ் எல்லாம் படிச்சுட்டோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பாலிட்டியில் சமத்துவ பெறுதல் பண்ணலாம், அதெல்லாம் படிச்சுட்டோம். மிச்ச லெசன்லாம் இதெல்லாம் பாலிட்டியில் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டோம். அதனால் இது ஓரளவு எல்லாமே படிச்சுட்டோம். அதனால் ஒரு டைம் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இந்த சேனலை வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.